குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல்கள் 79 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 80. காலன் எனும் கொடிதான கடும் பகையை நாம் கற்பம் எனும் வாளினாலே கடிந்து விட்டோம். தாளமதிர் பிறப்பினை தானம் கடந்தோம், தற்பரம் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். காலன் அப்படின்னா இயமன், இங்கு மரணத்தை குறித்து நிற்கின்றது. தாளம் அப்படின்னா உலகம், தற்பரம் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மரணம் என்னும் கொடிய பகையை காயக்கற்ப மருந்து என்னும் வாளால் நீக்கிவிட்டோம். இவ்வுலகில் இனியும் பிறப்பது என்பதனை கடந்தோம், இறைவனை கண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 81. தேனில் வீழ்ந்த ஈயை போல சிந்தை குலைந்து திகையாமற் சிற்சொரூப தெரிசனை கண்டு வானிற் பறந்திட சூத வான்மணி தீர்ந்து வாயிற் போட்டிகு நீ நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சிந்தை அப்படின்னா மனம், குலைந்து அப்படின்னா கலங்கி, சூதம் அப்படின்னா பாதரசம். அதாவது இந்த பாதரசம் மூலமா செய்யப்படும் ஒரு மணியை வாயில் போட்டுக்கொண்டு வான்வழியாக பறந்து செல்லும் சித்து செய்பவர் சித்தர் பெருமக்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தேனில் விழுந்த ஈயை போல மனம் கலங்கி திகைத்து நிற்காமல் சிற்சொரூபமாகிய இறைவனை கண்டு வானில் பறந்து செல்ல சூத வான்மணி செய்து முடித்து வாயில் போட்டபடி செல்ல பாம்பே நீ நின்று ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 82. தூக்கிய நிற்பதங் கண்டேன் சோதியும் கண்டேன், சுத்த வெளிக்குள்ளேயொரு கூத்தனை கண்டேன், தாக்கிய சிறுசின் மேல் வைத்த பாதம் சர்க்குருவின் பாதம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பாதம் அப்படின்னா திருவடி, கூத்தன் அப்படின்னா நடராச பெருமான், சிரசு அப்படின்னா தலை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நடராச பெருமானின் தூக்கிய திருவடிகளை கண்டேன், சோதி வடிவமாய் அவரை கண்டேன், சுத்த வெளிக்குள் ஒரு கூத்தனை கண்டேன், இதற்கு என்னை தயார் செய்து என் தலையில் அமர்ந்த என் சர்க்குருவின் திருவடிகளே காரணம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 83. ஆலடி பொந்தினிலே வாழ்ந்த பாம்பே அரசடி பொந்திலே புகுந்து கொண்டாய், வாழடி தண்ணிலே பார்த்து பார்த்து வாங்கியே தூங்கி நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆல் அப்படின்னா ஆலமரம், வாழடி அப்படின்னா வாளின் அடிப்பகுதி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆலமரத்தின் அடி பொந்துக்குள் இருந்த பாம்பே இப்போது அரச மரத்தடி பொந்தினில் புகுந்து கொண்டாய், உன் வாளின் அடிப்பகுதியை பார்த்து பார்த்து யோக சித்தி பெற்று சமாதியில் இருந்து பாம்பே நீ ஆடுவாயாக. தூங்குதல் அப்படின்னா சமாதி நிலையில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த சமாதி நிலைதான் அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலை ஆகும். குண்டலினி சக்தியானது படிப்படியாய் மேலேறி சமாதி நிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 84. 4 தெருவினிலே 4 கம்பம், நடு தெருவினிலேயோர் பொண்ணு கம்பம், போலும் விலங்கு பொண்ணு கம்பத்தினுக்கே பூமாலை சூட்டி நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். 4 கம்பம் அப்படின்னா 4 இதழ் தாமரை கொண்டு மூலாதாரம் என்னும் யோக ஆதாரம், பொண்ணு கம்பம் அப்படின்னா சுழுமுனை நாடி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 4 தெரு கூடுமிடம் போன்று பொதுவான மூலாதாரம், 4 இதழ் தாமரை அதன் நடுத்தெருவிலே ஓடும் பொன் கம்பம் என்பது சுழுமுனை நாடியைத்தான். அந்த பொற்கம்பத்திலே பூமாலை சூட்டி நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 85. ஆழி பெயர்ந்தாலும் மேருமட்டே அலையும், அடியோடு பெயர்ந்தாலும் அன்றி கால, ஊழி பெயர்ந்தாலும் மதி உண்மை படிக்கே, உறுதி பெயராது நின்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆழி அப்படின்னா கடல், மேருமலை அப்படின்னா இமயமலை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கடல் இடம் மாறினாலும், மேருமலை அடியோடு பெயர்ந்தாலும், ஊழியாகிய காலம் பெயர்ந்தாலும், உண்மையான வழியிலிருந்து பெயராமல் உறுதியாக நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 86. வாயுவினை இரையாக வாங்கி உண்டே, வருடிக்கு நீரினை வாயுள் மடுத்தே, தேயி பிறை குளிர் காய்ந்து வெட்ட வெளியில் திகைப்பர சேர்ந்து நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வருடிக்கும் அப்படின்னா மழை பெய்தல், மடுத்தல் அப்படின்னா அடக்குதல். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வாயுவை இரையாக உண்டு மழை நீரை வாயில் அடக்கி, தேய்பிறையில் குளிர் காய்ந்து வெட்ட வெளிதனில் திகைப்பின்றி சேர்ந்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 87. மாசில் கதி வலையிலே மண்டலமிட்டே, மதியான பெரும் பட மடலை விரித்தே, ஆசில் பரபரமான ஆதிபதத்தை அடுத்தடுத்தே துதித்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மாசில் அப்படின்னா மாசு பிளஸ் இல் குற்றம் இல்லாத, மண்டலம் அப்படின்னா வளைந்திருத்தல், ஆசில் அப்படின்னா ஆசு பிளஸ் இல் அதுவும் குற்றம் இல்லாத அப்படின்னு தான் அர்த்தம். ஆதி அப்படின்னா இறைவன், பாதம் அப்படின்னா திருவடி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, குற்றமில்லாத நற்கதிக்கு உரிய மூலாதார வலையில் வளைந்து மதிப்பதற்குரிய பெரிய படமாகிய மடலை விரித்து தூய்மையான பராபரமான இறைவனின் திருவடியை அடுத்தடுத்தே துதித்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 88. காடுமலை நதிபதி காசி முதலாய் கால் கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ, வீடு பெரும் வழி நிலை மேவிக்கொள்ளவே, வேதாந்த துறையில் நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கடுக்க அப்படின்னா வலிக்க, வீடு பேரு அப்படின்னா முத்தி நிலை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காடுகளிலும் மலைகளிலும் தவம் செய்தும் புண்ணிய தீர்த்தம் என்று கூறப்படும் நதியில் நீராடியும் காசி முதலான இடங்களில் தரிசனம் பெற கால்வலிக்க நடந்தும் ஓடியும் பயன் காண முடியுமோ, முடியாது. வீடு பேறு அடைவதற்கான வழியை மேவிக்கொள்ள வேதாந்த துறையில் நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 89. எல்லளவும் அன்பகத்தில் இல்லாதார் முத்தி எய்துவது தொல்லுலகில் இல்லையெனவே, கள்ள புலன் கட்டறுத்து காலகாலனை கண்டு தொழுதே கழித்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அன்பகத்தில் அப்படின்னா அன்பு பிளஸ் அகத்தில், அன்பு இருக்கும் உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம். எய்துவது அப்படின்னா அடைவது, தொல்லுலகு அப்படின்னா பழமையான உலகம், கள்ளம் அப்படின்னா வஞ்சகம், காலகாலன் அப்படின்னா சிவபெருமான். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உள்ளத்தில் எல்லளவும் கூட அன்பு இல்லாதவர்கள் வீடு பேறு அடைவது இல்லை என்பதனை உணர்ந்து வஞ்சக வழியில் செல்லும் ஐம்புலன்களை அடக்கி யமனுக்கு இயமனாக திகழும் சிவபெருமானை வணங்கி மகிழ்ந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 90வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.